தமிழ்நாடு காவல்துறை ஐயா அவர்களே, இந்த ரஜினி சக்கரகுப்பம் நேதாஜி மாரியம்மன் கோயில் தெருவில் வசிக்கும் நான் என்னுடைய வாக்குமூலம். ஐயா காவல்துறை ஐயா அவர்களே, என் மகள் 14/4/2026 அன்று இறந்த போன சம்பவத்தில் நான் மனநிலை ரொம்ப கவலைக்கிடமாக நான் மனம் உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறேன். என்னிடம் நீங்கள் வாக்குமூலம் கேட்கும்போது நான் சொல்லும் வாக்குமூலத்தை நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் என்று என்னிடம் நீங்கள் வலியுறுத்தினீர்கள். ஐயா, என் மகள் இறந்த காரணம் ரேவதி, அவள் மகள் இலக்கியா, அவன் மகன் நிதின்குமார் அவர்களால் என் மகள் அடித்து உதைத்து மனநிலையை தற்கொலைக்கு தூண்டுவது போல் ஆகிவிட்டது. அது போன்ற விஷயத்தில் என் மகளை கொலைவெறித்தனமாக அடித்துள்ளார்கள். கொலை செய்யும் என்ற நோக்கத்திலே என் மகளை அடித்திருக்கிறார்கள். இது உண்மை. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், என்னால் நிலையால் வாழ முடியவில்லை. இப்போ எந்த நேரம் இருந்தாலும், எந்த நிமிடம் இருந்தாலும் என் உயிரை மாய்த்து கொள்ள நான் துணிந்திருக்கிறேன். என்னுடைய உயிருக்கும் நான் சாகும் மன உளைச்சலில் இப்பொழுது நான் சாக இருக்கும் நேரத்திலும் என் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய செங்குட்டுவன், ரேவதி, இலக்கியா, நிதின்குமார் இவர்கள் இன்னும் நான் சொல்ல போனால் என்னை லட்சுமிகாந்தன் என்பவன் ஜில்லு என் கொலவரையை என் குவாக்கியை இழுத்து அமைத்தினான். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இந்த ஊரார் என்னை ஒரு கோல்காரனாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்பொழுது இருக்கும் பட்சத்தில் என் வாகனத்தை உடைத்து, கண்ணாடியை உடைத்து என்னும் அடித்து செய்தவன் கொள்ளையன் என்கின்ற மணிகண்டன். இவர்களால் நான் துன்பட்டு என் மனநிலை வேதனையோடு நான் சாக துணிந்திருக்கிறேன். இது என்னுடைய வாக்குமூலம். அது பட்சம் இல்லாமல் என் பக்கம் இருக்கும் வீட்டார் அவரும் என் மனநிலையை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னுடைய குடும்பத்தை அழித்து விட்டார்கள். நான் சாக துணிந்து விட்டேன். ஐயா சிஎம் விஜய் அவர்களே, இது நேரடி வாக்குமூலம்.
பொய்யல்ல, இது நிஜம். தக்க தண்டனை. என் மகள் 10வது படித்திருக்கிறாள். தர்ஷினி. என் மகள் போட்டோ அங்க பாருங்க இருக்கு, பாத்துங்க. பார்த்தீங்களா? என்னுடைய மகள் ஃபோட்டோ உங்களுக்கு காமித்து விட்டேன். என்னுடைய மனநிலை என் மகள் மீதே சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடித்து சாகும் கொலவெறி தாக்குதல் செய்திருக்கிறார்கள் அவர்கள். இதை செய்து அம்மா ஹோட்டலில் வேலையும் சிஎம் கொடுத்திருக்கிறார். சிஎம் ஐயா அவர்களே, ஜோலையார்பேட்டை தொகுதி, நான் இது என்னுடைய வாக்குமூலம். நான் நன்றாக ஆட்டோ ஓட்டி 5 ரூபாய் வருமானம் இருந்தாலும், 500 ரூபாய் 300 ரூபாய் வருமானம் இருந்தாலும் என் குடும்பத்தை நன்றாக வளர்த்தி கொண்டு வந்தவன் நான். என் மனநிலையை பாதிக்கப்படும்படி இவர்கள் செய்துள்ளார்கள். என்னை அடித்து உதைத்து துன்புறுத்தி இது செய்துள்ளார்கள். நான் இப்பொழுது என் மகள் இறந்த போன மாதிரி நானும் இறக்கப் போகிறேன். இது என்னுடைய வாக்குமூலம். மாறும் பட்சத்தில் என்னுடைய மனநிலையை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதுக்கு தண்டனையை கொடுத்தே தீர வேண்டும். ஊர் திருவிழாவும் செய்து ஊராரும் எனக்கு நான் கொடுத்த பணத்தை 500 ரூபாயை திருப்பி கொடுத்து என்னை அவமானம் செய்து விட்டார்கள். எனக்கு அதுவும் ஒரு மனக்கவலை. எனக்கு இதை கேட்கும் பட்சத்தில் என்னை தவறானவன் என்று என்னை சொல்லி யார் தெரியுமா? சிவராமன் என்பவர் என்னை சொல்லி அவமானப்படுத்தி உள்ளார். நான் சாகப் போகிறேன். சிஎம் அவர்களே, நேரடி வாக்குமூலம். இது உறுதியாக நான் சொல்லிவிட்டேன். இது என்னுடைய மகள் தர்ஷினி 10வது படித்து பாஸ் ஆகியுள்ளார். சரியா? இதுதான் என் மகளுடைய போட்டோ. இதுக்கு காரணம் பக்கத்தில் இருக்கும் அவரும் என்னை துன்புறுத்தி உள்ளார். நாச்சிய பெண் மனைவி இவர்களெல்லாம் என்னை துன்புறுத்தி உள்ளார்கள். நான் இறக்கப் போகிறேன். சிஎம் விஜய் அவர்களே, என்னுடைய வாக்குமூலம். நன்றி, வணக்கம்.